வெல்கம் டு தமிழ் ஜெய். நேற்று நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஓடிஐ போட்டியில் 400 வருட கிரிக்கெட் வரலாற்றின் சாதனை மன்னன் கிறிஸ் கெயிலின் சாதனை ஒன்றை தகர்த்துவிட்டு முதலிடத்தை பிடித்துள்ளார் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா. அதாவது நேற்றைய போட்டியில் நம்ம விராட் கோலி சதமடித்ததும் நம்ம தல தோனி 55 ரன்கள் எடுத்து இந்திய அணியை வெற்றி பெற செய்ததும் தான் பெரிதாக பேசப்பட்டது. ஆனால் நேற்றைய போட்டியில் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா 43 ரன்கள் எடுத்திருந்தார். இதில் என்ன சாதனைன்னு கேக்குறீங்களா? அதாவது இந்த 43 ரன்கள் எடுத்தது ஒரு புறம் இருந்தாலும் இதே போட்டியில் 2 சிக்சர்கள் அடித்திருந்தார் ரோஹித் சர்மா. இதனால் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு அணிக்கு எதிராக எடுக்கப்பட்ட அதிகபட்சமான சிக்சர்கள் என்ற சாதனை பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார் நம்ம ஹிட்மேன். இதற்கு முன்பு இங்கிலாந்துக்கு எதிராக 88 சிக்சர்கள் அடித்து பல வருடங்களாக இந்த சாதனை பட்டியலில் முதலிடத்தில் இருந்தார் அதிரடி மன்னன் கிறிஸ் கெயில். ஆனால் நேற்றைய போட்டியின் மூலமாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு தனி நபரால் அடிக்கப்பட்ட அதிகபட்சமான சிக்சர்கள், அதாவது 89 சிக்சர்களை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ரோஹித் சர்மா எடுத்துள்ளார். இதனால் இந்த சாதனையில் பல வருடங்களாக முதலிடத்தில் இருந்த கிறிஸ் கெயிலை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்துள்ளார் நம்ம ஹிட்மேன். சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, ஒரு அணிக்கு எதிராக ஒரு தனிநபரால் எடுக்கப்பட்ட அதிகபட்ச சிக்சர்கள் என்ற சாதனையை நம்ம ஹிட்மேன் தன்வசப்படுத்தியுள்ளதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.